அவருக்குரிய மகிமை செலுத்துவோம். ஒரு மனதோடு கூட கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் ஒரு விடுதலை உண்டாகும். பாட பாட ஆண்டவர் நம்மள பிரியப்படுகிறார். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை உயர்த்தி பாடுறோமோ, எந்த அளவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து உதட்டளவில் எல்லாரும் பாட முடியும். உதட்டளவில் எல்லாருக்கும் பாடுறது, மியூசிக் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம்தான். ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அடி வயிற்றிலிருந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது அவர் மகிமையோடு கூட அவர் நன்றி சொல்கிறேன்னா, இருதயத்திலிருந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிற வார்த்தை ஒரு உதட்டளவில் வரக்கூடியதாக இருக்கக்கூடாது. இருதயத்திலிருந்து, அடி வயிற்றிலிருந்து அந்த நன்றி வரணும். அப்பா உமக்கு நன்றின்ற அந்த வார்த்தை, அந்த 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 வார்த்தையில் கர்த்தர் கனப்படுகிறார். அதில் அவர் பிரியப்படுறாரு. என் பிள்ளை எனக்கு ஒரு நன்றி சொல்லுமா. ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில் செய்து முடிச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அடங்காத நன்மைகளை செஞ்சிருக்கிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. இன்ன வரைக்கும் நம்ம யோசிச்சு பார்க்குறோம், ஏன் ஆண்டவர் இவ்வளோ நேசிக்கிறாரு, ஏன் இவ்வளோ என் மீது அன்பு செலுத்துறாரு, ஏன் நம்மளுக்கு மட்டும் இவ்வளோ நல்லது பண்ணுறாரு. நிறைய யோசிச்சுட்டு இருப்போம். ஆண்டவரே எவ்வளோ நன்மைங்க பண்ணிட்டீங்கப்பா, எனக்கு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு என் வாழ்க்கையில் உயர்வு கொடுத்துருக்கிறீங்க, நான் எதிர்பார்க்காத அளவுக்கு என்னை மீட்டு வச்சிருக்கிறீங்க. நீங்கள் மாத்திரம் எங்களை தெரிந்து கொள்ளலைன்னா, நீங்கள் மாத்திரம் எங்களை அணைத்து கொள்ளலைன்னா, ஆண்டவரே நாங்கள் திக்கற்றவர்களாக, அனாதைகளாக, எங்கேயோ கைவிடப்பட்டவர்களாக உலகம் எங்களை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருப்போம் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவர்களாக நிற்க செய்திருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களிடத்துல ஒன்றுமே இல்லைன்னா கூட ஆண்டவரே எங்களை பார்த்து மற்றவர்கள் பயத்தோடு எங்களை பார்த்து விஷ் பண்ற அளவுக்கு, எங்களை பார்த்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறீங்களா, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், இயேசுவின் நாமத்தில் ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். விசுவாசத்தோடு சொல்லுவோம் என்றால் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்ல முடியும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும்,
காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாமா. எல்லாம் விசுவாசத்தோடு சொல்லுவோமா? எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும்,
கர்த்தர் எல்லாம் செய்து முடிக்க போகிறார். எல்லாமே ஆகும், எல்லாமே உம்மால் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். மகிமை ஆகும், எல்லாம் ஆகும். சதரகலதரபா. தேவ மகிமை உணர்ந்தவர்களா எல்லாம் ஆராதிப்போமா? ஆகும், எல்லாம் ஆகும். பரலோகம் திறக்கப்பட்டிருக்க தேவதூதர் பாளையம் இறங்க கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கங்கள் திட்டங்கள் செயல்படுகிற ஒரு மாதமாய் இது இருக்கட்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த காரியங்கள் இந்த 6 மாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த சோதனைகள் காலங்களை கர்த்தர் மாற்றி இந்த 7வது மாதத்தில் நிறைவும் பரிபூரணமும் ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ளும்படி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கர்த்தர் மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா கனமும் மகிமையும் துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும்